சென்னை திரை புகழ் திரு விஸ்வா அவர்கள் நம்மளுடைய விஐபி சக்சஸ் கிளைண்ட்ஸ்ல வந்திருக்காரு. ஸோ அவர் நம்ம எல்லாம் வெல்கம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. ஹாய், நான் விஸ்வா. டாக்டர் சாய் ஆர் அருள்முருகன் அவரை பற்றி என்கிட்ட முதல்ல சொன்னபோது ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்டட் டு நோ வாஸ் ஹிஸ் பேக்ரவுண்ட். அவர் he is a leading numerologist, namologist, gemologist, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பாமிஸ்ட். நம்ம சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பெங்களூர்லேயும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு. பிரியதர்ஷினி இந்திரா காந்தி அவார்ட் வின்னர் ஃபார் த இயர் 2004. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனாங்க அவரை பற்றி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜோசியம் ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளார போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொல்ல போறவங்களோட பேக்ரவுண்டு. இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிட்டோம் நம்ம. அதனால இந்த பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் பேக்ரவுண்ட். அண்ட் when I met him, I felt the difference. Actually, I did not have more than 15 minutes to spare அன்னைக்கு. ஆனால் போய் உட்கார்ந்து தான் எனக்கு எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. டைம் போன விதமே தெரியல. Because the way he told about me, my life, my past, my present, my future, என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்னுடைய ஸ்ட்ரெங்க்ஸ், என்னுடைய வீக்னஸஸ், என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய கேரியர், ஃபினான்ஷியல் பொசிஷன், பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணினா அதோடைய ஃபினான்ஷியல் அவுட்கம், இப்படி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் I could really sense that this gentleman was not talking crap. He was talking real sense. ஏதோ பொழுது போகிறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ வந்து உட்காந்துக்கிட்டு நியூமராலஜி பார்க்குற ஒரு மனுஷன் இவர் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பேசுனதில் நிறைய ப்ராக்டிக்கலான மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. இன்னது செஞ்சுருப்பீங்க, இப்படி ஆகும், இப்படி ஆயிருக்கும், கரெக்ட். இன்னது செய்யாமல் இருந்திருப்பீங்க, அதனால இப்படி ஆயிருக்கும், கரெக்ட். ஸோ இன்னது செய்யுங்க, இப்படி ஆகிடும். அதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ கைடிங் ஸ்பிரிட். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இது இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுடைய ஸ்பீடுக்கு இது கண்டிப்பா தேவை. நம்ம ரொம்ப பார்த்து தான் நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம பாட்டுக்கு நமக்கு வராத ஒன்னையோ, நமக்கு எழுதப்படாத விதிக்கப்படாத ஒரு சில விஷயங்கள் எதுன்னே தெரியாம அதுல நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. தப்பான குதிரையில காசு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல போய் நம்ம ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ பண்ணிட்டு என்ன இந்த பிசினஸ் விளங்கவே இல்லை அப்படின்னு நினைப்போம். அந்த 6 வருஷம் 7 வருஷம் அதுக்கப்புறமா நீங்க வேற பிசினஸ் பண்ணி நல்லா இருப்பீங்க, எல்லாம் ரைட்டு. பட் அந்த 7 வருஷங்கிறது இட்ஸ் வேஸ்டட் இன் லைஃப் இல்லையா? 7 வருஷம் 7 நிமிஷம் கூட லைஃப்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் இஸ் சோ ப்ரெஷியஸ். ஸோ அந்த வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி டாக்டர் சாய் அருள்முருகன் போன்றவர்களுடைய கைடன்ஸ் தேவை. தே ஆர் ஜஸ்ட் ஒரு கைடிங், என்ன சொல்றது, தே ஆர் ஜஸ்ட் கைடிங் கைட்ஸ் இன் யுவர் லைஃப். அவ்வளவுதான், ஒரு கைடிங் ஸ்பிரிட்னு சொல்லலாம். அவங்க இதை பண்ணாதீங்க, இந்த பீரியடுக்குள்ளார இது பண்ணுங்க, உங்க நேம் இப்படி வச்சுக்கோங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் இப்படி இருக்கிறதுனால உங்க நேம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், உங்க டேட் ஆஃப் பர்த் இப்படி இருக்கிறதுனால உங்க நேம் இப்படி இருக்கிறது ஆசிட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உங்க சிக்னேச்சரை மட்டும் இப்படி மாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லும்போது என்ன ஆகுனா, நமக்கு we know our path. இப்படி போனால் நம்ம என்ன, பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு கோல் இருக்கும் இல்லையா? ஒரு எய்ம் இருக்கும். எய்ம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது. எய்ம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. பட் எனக்கு ஒரு எய்ம் இருக்கு, எனக்கு ஒரு கோல் இருக்கு, ஐ ஹேவ் டு அச்சீவ் திஸ் நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த கோலை எவ்வளவு சீக்கிரமா நம்ம ரீச் பண்றோம் அப்படிங்கிறது இவங்கள மாதிரி நியூமராலஜிஸ்ட் கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க தே ஹெல்ப் யூ ரீச் யுவர் கோல்ஸ் ஃபாஸ்டர். வெறும் ஒரு பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இவர் இது செய்யல. ஹி இஸ் டூயிங் இட் as a very good service. So he will be very very useful for every one of our lives. அதனால அனுபவபூர்வமா சொல்றேன், கண்டிப்பா டாக்டர் சாய் அருள் முருகன் மீன்ஸ் சக்சஸ். நான் சக்சஸ் பண்ணிட்டேன். I want you all to be successful in life. Thank you. India's first numerologist who received Indra Priyadarshini Award 2004, Mr. Sai R. Arulmurugan.